எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலர்டா. ஹாய் கைஸ், வணக்கம். லாஸ்ட் இயர் இந்த ரெண்டு டீம் தான் ஃபைனல் ஆனாங்க. அந்த டீம் திரும்ப மோதி இருக்கு இந்த வருஷம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. பேட் கமின்ஸ் டாஸ் ஜெயிச்சுட்டு நான் பேட்டிங் எடுப்பாரு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பவுலிங் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. யாராவது எதிர்பார்த்தீங்களா? நான் ஒன்னு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி. அந்த ஆளுக்கு நான் பாலுக்கு மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது போல இருக்குது. அவனுக்குல சேஸ்ல வீக்குடா, அவனுக்குல நம்பாதடா, உன் பலம் என்னன்றது குடிப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு கன்சிக்யூட்டா 200 மேல வந்தா இவங்க சேஸ் பண்ணது இல்லன்ட்டு பேட் கமின்ஸ் யோசிப்பாரு, நம்ம இதை உடச்சு காட்டலான்ட்டு. அவரும் நம்ம ஆளுகளை நம்பி எடுத்திருப்பாரு. அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் இவனுக்கு ஜோக்கரு, இவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவானுக்கு, செகண்ட் பேட்டிங் ஆட மாட்டானுங்க. இவனுக்கு மாசு இல்ல தமாசுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இஷான் கிஷனோட கோட்டா முடிஞ்சிச்சு, ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி அடிச்சாச்சு. இனிமேலாம் அவங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்க. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு சன்ரைசர்ஸ் மீட்ல, நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது SRH vs MI மேட்ச்க்கு. ஓஹோ, அங்க நிக்கிறாங்க போங்க, அதுதான் வாயிலே குத்து வராங்க ட்ரெண்ட் போட்டு பல்தன்ஸ் அங்க வெயிட் பண்றாங்க போங்க. சரி, ஓகே. ஓப்பனிங் டிகாக் சுனில் நரேன் வந்தாங்க. டிகாக் 97 அடிச்சிட்டான். அவங்ககிட்ட திரும்ப நீங்க இன்னொரு 3 மேட்ச்க்கு எதிர்பார்க்க முடியாது. அடுத்த மேட்ச் அடிச்சிருவாரு அவர். 3 மேட்ச்னா அடுத்த மேட்ச் அடிச்சிருவாரு. சுனில் நரேனு எப்ப கம்பீர் போனாரோ அப்பவே சுனில் நரேனோட பெர்ஃபார்மன்ஸும் போயிடுச்சு. திரும்ப சுனில் நரேனை நம்பி நீங்க ஓப்பனிங் எப்படிதான் அனுப்புறீங்கன்னு தெரியல. சும்மா கண்ண மூடி சுத்துற ஆளு. அட்லீஸ்ட் அதாவது பண்ணலாம்டா. பவர் பிளேல வந்தமா சுத்து, நீ எப்படி நீ சீக்கிரம் விக்கெட், நீ ஒரு 2-3 6 அடிச்சிட்டாவது போ. அவன் தட்டி விட்டு தட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணி அவுட் ஆனா. இதுக்கு தட்டுற தேவையில்லாம காம்பி இருக்கும்போது பாத்துருக்கியா, சூறாவளியுமே ஆடிக்கிட்டு இருப்பாரு. 2 தான் டக்கு டக்குன்னு ஏறும். அதுக்கப்புறம் வந்த அஜிங்கே ரகானி, இவன் ரகுவன்ஷி சரியான பேட்டிங். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்களா தெரியல, 7th ஓவர்ல 2 பேரும் அந்த 2 ஓட ட்ரை பண்ணாங்க, ஓடிட்டாங்க. அப்போ ரகானி ஃபாஸ்டா ஓடுறாரு, ரகுவன்ஷால அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ ஏன்னா இவங்க எல்லாம் ஃபிட்னஸ்ல இருந்தாங்க இந்தியன் டீம்ல. இல்ல ரகானி ஓடுறான்றாரு, என்ன பண்ற? இவங்க எல்லாம் ஃபிட்னஸ் இந்தியால யோயோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணவங்க. ரஹானி எல்லாம் அதெல்லாம் அவங்க எல்லாம் பக்காவா இருப்பாங்க. அங்கிஷ் ரகுவன்ஷி இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்காரு, ஃபிட்னஸ்ல அவரும் ப்ரூவ் பண்ணுவாரு. ஃபிட்னஸ் இல்லன்னா நீ இப்போ அந்த அவருக்கும் சின்ன பையன் இன்னும் ஃபாஸ்டா ஓடணும் தெரியுமா, நார்மலாவே ஓடணும் ஃபாஸ்டா. ஆக்சுவலி நீ ஒரு கிரிக்கெட்டர். அவர் சொல்றாரு ரஜாவே ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு, மூவ் பண்ணும்போது ஒரு எங்க நீ ஏன் மூவ் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. தென் வந்துட்டு ஷார்ட் பால் பாத்தீங்களா, சும்மாவே பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கும் அதுக்கும் அடிக்கிற ஷாட்டுக்கும் கிளாசிக்கா இருக்கு. ரகானியோட ஷார்ட் பால் நேத்து அந்த 6 எல்லாம் பார்க்க அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் எடுத்து, அந்த மாதிரி ஷாட்ஸ், அந்த மாதிரி செம ஷாட்ஸ். இன்னமும் அந்த ஃபிட் அப்படியே இருக்குது, அந்த மைண்ட் செட் கிளியரா இருக்குது அவருக்கு. சிஎஸ்கே தேவையில்லாம ஒட்டிக்கலடா ரகானியாவை. பட் ரகானாவை ரகுவன்ஷி பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஓரளவு ஸ்கோரை கொண்டு போச்சு. ஏன்னா வந்து ரகானா அவுட் ஆயிருந்தா ஸ்கோர் கூட வந்திருக்காது, ரகுவன்ஷி அவுட் ஆயிருந்தா. கரெக்ட். பட் அதான் ரகுவன்ஷி அவரும் சூப்பரா விளையாண்டாங்க. அந்த பையன் சம்பன்னா, அந்த பையனோட ஒரு கேட்ச் 43ல இருக்கும், கேட்ச் விட்டுருப்பான். ஃபீல்டிங் ரொம்ப எஸ்ஆர்ஹெச் நேத்து மோசமா இருந்துச்சு. அவங்க பார்ட்னர்ஷிப் அதான் 7 ரன்னுக்குலாம் 2 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேல. வந்து தூக்கி விட்ட தொட்டு தான் பின்னாடி வந்த வெங்கடேஷ் ஐயரும். எனக்கு இவங்க வெங்கடேஷ் ஐயரும் ரிங்கு சிங்கும் ஆடும்போது ஏதோ தாயபாஸ் ஆடுற மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. நேத்து கடைசியா பார்த்தா நீங்க 17 ஓவர் வரைக்குமே 150 தான் போயிடுச்சு ஸ்கோரே. லாஸ்ட் அந்த 2.5 ஓவர்ல தான் ஸ்கோர் வந்தது. ஹர்ஷல் பட்டேல் போரா இருப்பாங்க, அந்த ஓவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, அது ரெண்டு ஸ்கோர் அப்படியே ஏறிச்சு. பேட் கமின்ஸ் ஓவர் தான் பிரிஸ்டானுங்க. ஐ திங்க் பேட் கமின்ஸ் எல்லாருமே பாத்துறானுங்கண்ணா. இந்த ஸ்லோவர் ஒன்னு நக்கல் பால் இதெல்லாம் ஆட்ட காட்ட முடியாதுப்பா, அதெல்லாம் ஒரு வருஷம் 2வது வருஷம் பிடிச்சி பீரிஸ் 12 எக்கானமி. பேட் கமின்ஸ் இந்த IPL 4 மேட்ச் ஆடி இருக்காங்களா, 3 மேட்ச் ஆடி இருக்காங்களா, 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. எல்லாரும் 3 4 மேட்ச் ஆட்டு, 4ல 3 லாஸ்.
அதுவும் இல்லாம வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்து அடிப்பானா இல்லையாங்களும் யோசிச்சுக்கிட்டாங்க. பார்த்தா நேற்று தான் வெங்கடேஷ் ஐயர் வந்து மாசம் கட்டிட்டு போயிட்டாரு. சரியான நரேஷனா நீ சொன்னது ரைட். நான் வெங்கடேஷ் ஐயர் அவன் மேல ஒரு விம் இருந்துச்சு, எல்லாருமே சொன்னது அவன் நாக் அவுட்ஸ்ல மட்டும் தான் அடிப்பான், நார்மல் மேட்சஸ்ல அடிக்க மாட்டான். நானே அதான் சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னொன்னு ஏன் தெரியுமா, அவனுக்கு அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பார்த்தா கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா 350 கன்சிக்யூட்டிவ் 50 வெங்கடேஷ் எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டா. லாஸ்ட் இயரும் 2 இந்தியா அப்படியே கரெக்டா இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க கேகேஆர் கிட்ட. போன வருஷம் செமிஃபைனல் சாரி ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர்ஸ்ல 1, அப்புறமா வந்து இப்போ ஃபைனல்ஸ்ல 1, இப்போ 1. ஃபைனல்ஸ்ல 1 இப்போ 1. அப்புறம் ரிங்கும் நல்லா தான் ஆட்டு போனாப்ல. நல்ல கம்பேக் ரிங்குக்கு. சென்டர்ல ரொம்ப தடவி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. ஸ்கோர் 200 வந்துச்சு. நான் அதோட மெயின் மேட்டர் பத்தியா அந்த கமிந்து மெண்டிஸ் லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட்ல, ரைட் ஹேண்டருக்கு ரைட்ல. செமையா போட்டா. பேட் கமெண்ட்ஸ் எதுக்குடா அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் 1 ஓவர் தர, இத்தனைக்கும் 4 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் வேற எடுத்துட்டாரு. ஆம்பிட் எக்ஸஸ் கிரிக்கெட்டர் அவரு. அவர் வந்து லெஃப்ட்லயும் போட யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் மீன்ஸ் 2 ஒரே டைம். எப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்னா லெஃப்ட் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ரைட் ஹேண்டர்னா ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவரு அப்படி இல்லை, 2மே ஈக்குவலா யூஸ் பண்ண முடியும் இவரால. இல்ல அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரு ஓவர் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. எப்படி வந்து ஓவர் ஸ்டாப் பண்ண எதுவுமே தெரியல எனக்கு இன்னும். அதுதான் புரியல. நீ எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் சரி, அவரால் லெஃப்ட்லயும் ஈக்குவலா போட முடியும், ரைட்லயும் ஈக்குவலா போட முடியும். அவரு எப்படிதான் விட்டான்னு தெரியல கமின்ஸ். நல்லா பிளே பண்ற யாரையுமே அடுத்த மேட்ச்க்கோ இல்ல அதே மேட்ச்ல யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கரெக்ட். மேட்ச் ஒண்ணு டிரா பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மேட்ச் நீங்க சொன்ன இந்த ஓவர் கொடுத்தவங்க உட்கார வச்சிருக்காங்க. என்ன கான்செப்ட்? அது எல்லா டீமும் அதே சோகம் கண்டிப்பா போயிட்டு இருக்குது. இன்னொரு பேட் கமெண்ட்ஸ் வந்து எல்லா ஓவரும் 4 ஓவர் போட்டே ஆவேன்னு இருக்காரா என்னன்னு தெரியலையே. மேபி எனக்கு கேப்டன் வேற யாருக்கு கொஸ்டின் வேற காசு கொடுத்து தான் அவனோட போடுறாரோ என்னவோ தெரியல. ஆனா இவந்து வெங்கடேஷ் ஐயர் 23 கோடிக்கு ஒரு நாக்கு ஆடி கொடுத்துட்டான் இந்த சீசனுக்கு. அப்புறம் அவங்க எதிர்பார்க்காதீங்க. இல்லண்ணா எனக்கு என்னன்னா பேட் கமெண்ட்ஸ் மேல ஏன்பா கொஞ்சம் பால வந்து யோசிப்பா, அவனுக்கு என்ன பண்றான்னு போய் ஃபுல்லர்ல இருந்து போட்டாதான் அவனுக்கு தூக்கி அடிக்கிறானுங்க வெளியே. ஈரன்கான சின்ன கிரவுண்ட் வேற, இத்தனைக்கும் பட்டை எச்ச துப்பி விட்டாவே 6. இது வெங்கடேஷ் சும்மா ஹிட் பண்ணது, நான் அது கேட்ச் நினைச்சேன். அதை பார்த்தா போய் 6 லைன்ல விழுது. பவர் பேட்டிங் அடிக்க தெரியாம அவுட் ஆடாரு. இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல டக்குன்னு கேட்ச் கொடுத்தாடுவோம். எவரெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் 20 ஓவர்ல ரசல் அனுப்புறது போல எனக்கு தெரிஞ்ச ரமன்தீப்பே அனுப்பியிருக்கலாம். அந்த 2 பால்ல ரமன்தீப் ஏதோ ஒரு 6 வச்சிருவான். ரசல் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்லயும் இல்ல இந்த டைம். நான் வந்து செட் ஆகுறது பால் தேவைப்படும். ஒரு 6 பால் 7 பால் செட் தேவைப்படும். லாஸ்ட் 2 மேட்ச்க்கு முன்னாடி வந்து ஒரு ஏர்லயே வந்துருப்பாரு. வந்து 2வது பால்ல போல்ட் ஆயிருப்பாரு. அதுவும் கரெக்ட் தான். அதான் ரசல் இல்ல ப்ரோ. லாஸ்ட் இயர் கூட எஸ்ஆர்ஹெச்சோட டெம்ப்ளேட் இதே தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்து மெயினா மிஸ் பண்றது யார் தெரியுமா? பூவி நட்டுனா டெப்த்ல அந்த யார்கர் இனிஷியல்ல அந்த ஸ்விங் அதை ரொம்ப மிஸ் பண்றானுங்க. அவனுக்கு என்ன நினைச்சாருன்னா ஷமி வந்து ஸ்விங் பண்றாரு டெப்த்துக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல் முடிச்சிடலான்னு. அதானா டே இருக்கிறதுலே நீங்க பெட்டல் மாதிரி பண்ணிக்கோ. ஏண்டா ஷமி வந்து உள்ள வெளில எடுத்துன்னு வருவாரு, ஆனா அவர் ரிதம்ல இல்ல கோவிந்தா. ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோவர் ஒன் போடுவாரு, ஆனா எந்த மேட்ச் கை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா பட் ஹர்ஷல் பட்டேல் டீசெண்டா போட்டுறாரு எல்லா மேட்சும். ஷமி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கல்பரேட் ஆகுறாரு. இல்ல ஷமி வந்து இனிஷியல் விக்கெட் டேக்கிங் போடுவார். அருண் எப்படியாவது ஒரு 2 விக்கெட்டை கழட்டி கொடுத்துருவாரு யாரா இருந்தாலுமே. ப்ரோ அதை கழட்டி கொடுத்துறாரு ப்ரோ. நீங்க என்ன பாருங்களேன், ஷமி எக்கானமியா இருக்கிறாரு, மீதி எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ ஷமி கூட போறதுக்கு யாரும் இல்ல. ஆளு தனியா போட்டார். சிமர்ஜித் போட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து புச்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிமர்ஜித்லாம் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சிமர்ஜித் ஏதோ ஒரு மேட்ச் நீட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு வளர்ந்து வர கிரிக்கெட்டர், அவரெல்லாம் மிடில்ல எதனா ஒரு நல்ல ஸ்லோ இருக்கிற பேஸ்ல கொடுக்கணும். அப்பதான் அவரால ரன் கண்டெயின் பண்ண முடியும், அவருக்கால கான்பிடன்ஸ் வரும். இவனுக்கு என்னவோ நாங்க வந்து பெரிய பாட்ட பரப்புறன்ற மாதிரி போய் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட் தாண்டா, புடூர் தாண்டா, வாங்கடா பாத்தலான்ட்டு பாவர போக பார்த்தா இவனுக்கு 200 கூட அடிக்க மாட்டானு பொழுது. அந்த மாதிரிதான் நம்ம வரும்னு செமையா போட்டாடுறா நேத்து. நான் முதல்ல இவனுக்கு பேட்டிங் வரல, நான் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்க்கு என்ன இருக்கு. இப்ப அபிஷேக் சர்மா லாஸ்ட் நீங்க 3 மேட்சவே அடிக்கல.
டிராவிஸ் ஹெட் கேகேஆர்னு வந்தாவே ஆள விடுங்கடா சாமின்னு போயிடுறாரு. லாஸ்ட் 3 மேட்ச் பாத்தீங்க. டிராவிஸ் ஹெட்லாம் வந்து பாத்துட்டாங்க போலடா, எப்படி போட்டு அவுட் ஆவான்னு பாத்துட்டாங்க போல. இல்லனா அவனுங்க எப்படி தெரியுமா பண்றானுங்க, அபிஷேக் சர்மாக்கு ஸ்லோ ரன் இன் பவுன்சர் கரெக்டா டீப் மிட் விக்கெட் வைக்கிறாங்க, கையில குத்துட்டு போயிடுறாரு, இல்ல முன்னாடி மிட் விக்கெட்ல குத்துட்டு போயிடுறாரு. டிராவிஸ் ஹெட்டுக்கு நேத்து நீ பாத்துட்டு வச்சுக்கோ, ஃபுல்லா ஃபுல்லர்ல தேவச்சிட்டு தான் இருக்கும், ஒரே இடம் மாத்தல அவனுக்கு. வைபவ் வராராவோ அர்ஷித் ராணா சேம் லென்த்தே வச்சுருந்தானுங்க, முடிச்சானுங்க டிராவிஸ் ஹெட். இஷான் கிஷான் அவ்வளவு இதுவா வந்து ஒரு ரிஸ்கி ஷாட் ஆடினாரு, ரகானே கேட்ச பிடிச்சாரு. சூப்பர் கேட்சிங்க. அருண் இவங்க வந்து என்னன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து போலிங் போட மாட்டேங்கிறாங்க, இவங்க எந்த ஷாட் போட்டாலும் ஹிட் பண்ணுன்ற பேர்ல வந்து இவங்கள அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அருண் ஏதோ ஒரு 10-12 ஓவர்ல முச்சலான்ற நினைப்புல நடப்புல ஆடிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சுக்காவது போலாம்ல, இவங்க எல்லா பாலுமே காட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மிடில் ஆர்டர்ல எவனா ஒருத்தர் நின்னு ஆடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும். வரவனா சுத்துறவனாவே இருக்கிறான் இதுல. அடிச்சா 300. அதுவும் நிதிஷ் ரெட்டில அடிச்ச ஷாட்லாம் வந்து வேஸ்ட் ஷாட், அது சும்மா தூக்கி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து 6 அடிச்சிருந்தாரு, அப்பப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாரு, அப்புறம் 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு. ஒரு ஷாட் அவுட் ஆன ஷாட் தேவையில்லாத ஷாட், அது அந்த ஷாட்டே வந்து தேவையில்லை, நிறைய நல்லா போச்சு, அது கரெக்டா கையில கொடுக்குறாருடா. அப்புறம் அந்த கமிங் மெண்டிஸ் ஆளை பார்த்தா சரி ஓகே அடிக்க மாட்டேன்னு நினைச்சா, பார்த்தா பேக்ல 2 6 செம்ம ஃபேவர் அவரு. அதுதான் சொல்றேன், அவர் கரெக்டா யூஸ் பண்ணல, இவங்க யூஸ் பண்ணல, செம்மையா போட்டுருப்பாரு. பேட்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு அவரை நீங்க 1 டவுன் கூட அனுப்பலாம். இஷான் கிஷன் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவரும் 1 டவுன் அனுப்பிச்சிட்டு, ஏன்னா இஷான் கிஷன் பர்ஃபார்மன்ஸ் இனிமே பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அபினவ் மனோகர் சொல்லிட்டாங்க இல்ல, அபினவ் மனோகர் எதுக்கு வெளியே உட்காரச்சான்னு தெரியல. எதுக்குதான் ஒரு பவுலர் நேற்று ஒரு பேட்ஸ்மேன் ஷாட். அப்புறம் ஹென்ரி கிளாஸ் அனிகத்தும் வந்தாங்க. ஹென்ரி கிளாஸ் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருந்தாரு. அனிகத் வர்மா வந்து எப்பயுமே வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாரு, பட் வந்து அவர் பேட்டிங் ஸ்டைல் சூப்பரா இருக்கும், பட் வந்து நேற்று எதுவுமே பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி இந்த மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஃபெயில் தானா, லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா தான் ஆனா அந்த பையன். அந்த பையனெல்லாம் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பையனெல்லாம் குறை சொல்றதுக்கே லாக்கி இல்ல. முன்னாடி எவனுமே ஒழுங்கா இல்ல, சோ அந்த பையனுக்கு குறை சொல்றதுல ஒரு. அப்புறம் நம்ம கேப்டன் பேட் கமின்ஸ் அவர் கேப்டன்சி இப்போ கொஸ்டின் மார்க் வருது, அந்த அளவுக்கு போயினுக்குது அவர் கேப்டன்சி. ஆனா எஸ்ஆர்எச்சோட டெம்ப்ளேட் வழக்கம் போல செட் ஆயிடும் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கோச்சை மாத்திடுவாங்க, கேப்டன் மாத்திடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இவன் பேட் கமின்ஸ்க்கு பாய் கொடுத்துருவாங்க. கேகேஆரோட பவுலிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நிஜமாவே நல்லா சத்தியமா பவுலிங் செமையா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அவங்களுடைய ஃபீல்ட் செட்டப்பும் சரி, நல்லா பவுலர்ஸும் சரி, பவுலர் செலக்ஷன் சரி, சூப்பரா பண்ணிட்டாங்க நிஜமாவே. ஆமா, கேப்டன்சி செமையா இருந்துச்சு ரகானே, இது செமையா இருந்துச்சு. எஸ்ஆர்எச் இருக்க வேண்டிய பிளேஸ்ல இதெல்லாம் ஈஸியா சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர். நிஜமாவே ஒரு டாப் ஆர்டர் வந்து அவ்வளவு மென்டலான ஒரு டீம் அது. ஸோ யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் கிளவரா ஆடினாங்கன்னா இந்த ஸ்கோரை வந்து நிஜமாவே அவங்க 17-15 ஓவர் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல லாஸ்ட் 20 ஓவர் வரைக்கும் போய் அடிச்சலாம், ஏன்னா கிரவுண்ட் வந்து சின்ன கிரவுண்டு தான் அது. நீங்க ஓவருக்கு 10 ரன் அசால்ட்டா நின்று அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பேர்ல எவனா 2 பேர் நின்றுதாலே மேட்ச் முடிஞ்சிருக்கும். இது ரொம்ப சொதப்பிட்டாங்க. இதுதான் எப்பயும் ஓவர் ஆடக்கூடாது, ஹையஸ்ட் ஸ்கோர் உண்டு. இல்ல அவனுக்கு இந்த வருஷம் ஒரு மீட்டிங்ல சொன்னாடுவோம், நாங்க 300 எய்ம் பண்றோட்டு. 300ல இல்ல தம்பி, ஒரு 150ல போராட்டு எல்லாரும் போராட்டி இருக்கிறானுங்க. அது சொல்லிருக்காங்க அருண், 300 வந்து அகைன்ஸ்டா மும்பைக்கு அகைன்ஸ்டா அடிப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பேஸ் போலர் ஸ்டெயின் சொல்லிருக்காங்க. டேனியல் ஸ்டெயின் சொல்லிருக்காரு. இல்ல எனக்கு ஒரு காமெடி என்னன்னா, இவனுங்க என்னன்னா வழக்கம் போல போய் சுத்துறதே வேலை. டேய் பேட் கமின்ஸ் சொன்னாரு, இதுதான் எங்க அப்ரோச், இது உங்க அப்ரோச் இருந்தாலே சரிப்பா, எதனா எல்லா மேட்சும் ஓகே, தொடர்ந்து 3 லாஸ், இதுக்கு மேல நீங்க மேல வரணும்னா அது எப்படி சொல்றது, பூக்குற மாதிரி 10 மேட்ச் இருக்காருன்னு எல்லாம் முடிவு பண்ண முடியாது. 10 மேட்ச் இருக்குன்னா உனக்கு டிஃபிகல்ட்டா நீ போய் வேன் கடையில எல்லாம் ஆடணும். அப்ரோச் போய் மாத்தி கூட வருவாங்க, யாருக்கு தெரியும், நடுவுல சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்க. உள்ள வந்து கப்பு கூட வாங்கலாம், சொல்ல முடியாது. இல்லனா ஆடம் ஜாம்பாவை ஏன் டிராப் பண்ணானுங்கன்னு எனக்கு புரியல. இவனுக்கு நல்லா போட்டு இந்த பையனை நீ வேற யார நீ இது பண்ணுவ, கமிட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாரினர் ஸ்லாட் அங்கே முடியுது.
பட் என்னன்னா நேத்து எப்படி ஆடம் சாம்பா தான் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்திருந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீ பார்த்தனா ஆடம் சாம்பா தான் விக்கெட் எடுத்தாரு. தம்பி நேத்து மெண்டிஸ் கொஞ்சம் பேட்டிங் ஆனது தான் 120 வந்துச்சு. நேத்து மெண்டிஸும் பேட்டிங் ஆடலனா வச்சுக்கோ. நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டா, இவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 240 சேஸ் பண்ணானுங்க பேரு ராஜஸ்தான். அப்போ வந்து ஆடம் சாம்பா தான் சென்டர்ல இருந்து பிரேக் கொடுத்தாரு. இல்லனா அவனுக்கு ஆன் டார்கெட்ல அடிச்சிருப்பானுங்க அன்னைக்கு. டேய் இப்பயும் நேத்து கமிண்டு மெண்டிஸுக்கு 4 ஓவர் கொடுத்திருந்தா இன்னும் 2 விக்கெட்ல 1 விக்கெட் ஷுவரா விழுந்திருக்கும். ஓகேவா? நடுவுல எங்கயாவது ரங்கானேவோ இல்ல ரகுவன்சி இல்லனா வெங்கடேஷ் ஐயர் இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு விக்கெட் அவர் எடுத்து கொடுத்திருந்தாருன்னா நேத்து மேட்ச் மாறி இருக்கும். இவங்க வந்து ஆடம் ஜம்மாக்கு வந்து பதிலா கமிங் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் வந்து சரியா யூஸ் பண்ணல. பவுலிங்க்கு சரியா யூஸ் பண்ணல. நீ எத்ததெல்லாம் கரெக்ட் யூஸ் பண்ணல. அப்ப எதுக்கு எடுக்கிறாங்க? ஏன்னா ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க மனசாட்சி இல்லாம. அதுவும் அந்த நல்லா தான் போட்டிருக்காங்க. 4 ரன் 1 விக்கெட். கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கணும் எதுவுமே தெரியவே இல்லை இன்ன வரைக்கும் எனக்கு. ஆனா வந்து எல்லா மேட்ச்லயும் பார்த்தா பேட் கமெண்ட்ஸ் 4 ஓவர் போட்டுவாரு. 44 54 இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்காங்க. நான் 4 ஓவர் போட்டே ஆவேன்னு சொல்லிட்டு இல்ல அவரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு பிராக்டிஸ் பண்ணுகிறாரு ஐபிஎல்ல. அது சம்பந்தமே இல்லாம 3 மாசம் இன்ஜுரி கழிச்சு வராருல, பாலனா அட்லீஸ்ட் கையில பிடிச்சி பாக்கணும்ல. சரி ஏதோ ஒண்ணு 120க்கு மகா பொட்டலம் SRH அச்சு மொட்டை வாயில போட்டு வச்சுட்டாரு ரஹானே. போடா வெளியே, இது ஈடன் கார்டன்ஸ் ராண்ட். ஓ மேல ஒரு கண்ணு நீதாய மோர பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு ஒன்ன மறந்தா வேறு மண்ணு, இருக்கிறேன் ஒன்னால பறக்குறேன் தன்னால, கிறங்குறேன் நொறுங்குறேன் பாரு நாவோ மாப்புல. ஓகே முடிச்சிருக்கலாம்.